ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்ஸ்போ 2020க்கு வந்தாச்சு. டிக்கெட்ஸ் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்சு நம்ம உள்ளே போக போகிறோம். பெவிலியனுக்கு உள்ள எக்ஸைட்மெண்ட்ஸ், ஃபன், ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும் போது எல்லாத்தையும் வீடியோ பை வீடியோ நாங்கள் வந்து காமிக்க போகிறோம். வாங்க நம்ம எக்ஸ்போக்குள்ளே போகலாம். டூம்குள்ளே வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது. ஈவெண்ட்டு பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி ஹோஸ்ட் பண்ணுற கண்ட்ரி வந்து இங்கே மியூசிக் ஷோஸ்லாம் பண்ணுவாங்க. நாளைக்கு வந்து நம்ம ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹ்மானோட ஷோ நாளைக்கு இருக்குது. பட் நம்ம மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனிவே மற்ற ஈவெண்ட்லாம் நம்ம இன்றைக்கி போய் பார்க்கலாம். ஓகேவா? So the Mastercard Priceless, it's very good technology with virtual reality and you know that amazing what it is called virtual HoloLens, and the experience is very good actually. When we came into the Mastercard Priceless, the amazing experience, and in future the technology will be very rocking technology and we are looking forward to the same. Thank you. இப்போ நம்ம வந்து டோகோ பெவிலியன் வந்திருக்கோம். டோகோன்றது வந்து ஒரு கண்ட்ரி, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி. இட்ஸ் வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ அந்த டோகோ பெவிலியன்லேருந்து நம்ம வந்து ஒரு வ்ளாக்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து வெரைட்டிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் இங்கே இருக்குது. நம்ம அது ஒரு பெவிலியனை போய் பார்த்துட்டு ஒரு வீடியோ நம்ம எடுக்கலாம். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ டோகோவில் இருக்கிற கல்ச்சர்ஸ், அங்கே இருக்கிற ஸ்கூல் எஜுகேஷன், மோனுமெண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய பெவிலியன்ஸ் இருக்குது. நம்ம இந்த கண்ட்ரிஸ் வந்து உடனே போய் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பெவிலியன் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இது சின்ன பெவிலியனாக தான் இருக்குது, பார்க்கலாம். ஷாப்பிங், அவங்களோட கண்ட்ரிஸோட என்ன சொல்கிறது, ஃபாரஸ்ட், அவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி தான் இருக்கும். எல்லா கண்ட்ரிஸோட எக்ஸிபிஷன் மாதிரி தான் இருக்கும். பட் இந்த எக்ஸ்போ 2020 நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற பெவிலியன் வந்து டோகோ. ஸோ லக்கியஸ்ட் கண்ட்ரி நம்ம பார்க்குறோம், ஃபஸ்ட்டு கண்ட்ரியாக. ஸோ அடுத்த பெவிலியன் நம்ம இப்போ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜோர்டான் பெவிலியன் வந்து உள்ளே வந்திருக்கோம். அதோட கல்ச்சுரல் ஆர்ட் எப்படி இருக்கு பாருங்க. அவங்க சேர்ஸ், அவங்களுடைய பாரம்பரியம் சூப்பராக இருக்குது. உள்ளே போய்ட்டு அவங்களுடைய மற்ற ஏரியாஸ்லேயும் போய் நம்ம போய் பார்க்கலாம். ஜோர்டானோட பெவிலியன் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இது சிக்ஸாக்காக போகிற மாதிரி இருக்குது. ஸோ செம்மையாக ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த எக்ஸ்போ 2020க்காக. ஒரு கண்ட்ரியும் பார்த்து செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய கல்ச்சரல், அவங்களோட ஆர்ட், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே வந்து ரியலிஸ்டிக்காக வந்து நம்ம மறுபடியும் விஷுவலைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஜோர்டானோட மெயின் இந்த ஷோரூம் மாதிரி போட்டுருக்காங்க உள்ள. நல்லா இருக்கும். ஜோர்டானோட ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட் வந்து அந்த டேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். உள்ள டேட்ஸு, பிஸ்தா, அதோடைய நட்ஸு, சுகர் லெவல் கம்மியாக இருக்கும். பட் அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். நான் அது ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஸ்வீட்ஸ் அசசரி அசார்டட் ஸ்வீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கண்ட்ரியில் கிடைக்கிற திங்ஸ் எல்லாமே அவங்க ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. சும்மா
நம்ம எடுத்து டிக்கெட் அல்பேனியான்னு போட்டுருக்கோம். ஏய் ஏய் மீ இந்த போட்ஸ்வானா பெவிலியன் பாருங்க. இருக்கும் மருஷானியா உள்ள போய்ட்டு அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் போய் பார்க்கலாம் வாங்க. Architectural, arts, culture, all the things will be in Mauritania. It's Mauritania. அப்படி சொல்கிறாங்க. அல்ஜீரியா கிட்ட இருக்கிற கண்ட்ரி. It's one of the fast growing country and they are asking to invest in their country. في على 600 في على 70 في على 400 في على 500 في هذا كله. இப்போ நம்ம ஹைட்டி பெவிலியன் வந்திருக்கோம். ரொம்ப டயர்டாக இருக்குது, செம்ம வெயில் இருந்தாலும் உள்ளே குளிக்கிறதுனால கொஞ்சம் எஸ்கேப் ஆகிட்டா இருக்கும். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பெவிலியன் வந்திருக்கோம். பயங்கர மாடர்னைசேஷனாக இருக்குது. இதுக்குள்ள ஒரு அந்த எக்கோ கேப்சூல் ஹைப்பர் லூப்போட ஒரு பார்ட்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. செக் பண்ணலாம். We arrived Bulgaria Pavilion. இன்னும் நிறைய பெவிலியன்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ ஒரு பெவிலியன்ஸ்லேயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு அவங்களுடைய ஆர்ட், அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம்ஸ், அவங்களுடைய பிஸ்னஸ் கோட்டாஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது பல்கேரியா. ஸோ பல்கேரியா இஸ் அ நைஸ் கண்ட்ரி. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரஷ்யன் கண்ட்ரிஸ். என்னன்னு தெரியுது எனக்கு பல்கேரியான்றது. பார்க்கலாம். இந்த பெவிலியன் பேர் வந்து மைக்ரோனேஷியா. இந்தோனேஷியா தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் மைக்ரோனேஷியான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கண்ட்ரி பற்றி நான் இனிமேல் தான் பார்க்க போகிறேன். நீங்கள் அதுக்குள்ள இந்த வீடியோ பாருங்கள், நான் பார்க்கலாம். கண்ட்ரி பற்றி இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1628 வந்து சவுத்லேயர் டைனஸ்டி அதெல்லாம் அவங்களோட கேபிட்டல் போட்டுருக்கு. அப்படின்னா இது எந்த மேப்பில் இருக்குன்றது நம்ம வந்து பார்க்கணும். படுத்துது வேர்ல்டு மேப்பில் எங்கே இது இந்த மைக்ரோனேஷியா இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு.
ஏன்னா அது புதுசாக நான் கேள்விப்படுறேன். மைக்ரோனேஷியன்றது ஃபஸ்ட்டு டைம் அந்த கண்ட்ரி கேள்விப்படுறேன். அது வந்து ஹைக்கிங், அப்புறம் வந்து ஸ்விம்மிங், டைவிங் எல்லாமே அந்த கண்ட்ரியில் வந்து ஃபேமஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஓகே, குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த மைக்ரோனேஷியாவோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் பற்றி இவங்க போட்டிருக்காங்க. அங்கே அந்த மான்செஸ்டர்ஸ் பற்றி. born in 1932, Tahiti, Hawaii to Tahiti, a way of life built on stability. So, quite interesting country, but ரொம்ப ஓல்டஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லுது. 1628 சான்ஸே இல்லை. இது வந்து நம்ம எந்த புக்கிலுமே படிக்காத மாதிரி ஒரு நேம், பட் படிக்க வேண்டிய நேம் இனிமேல். இப்போ நம்ம வந்திருக்கிற பெவிலியன் பேர் நைஜர். அதுவும் ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி மாரி தான் போட்டுருக்குது. நியூ பர்ஸ்பெக்டிவ், அவங்களோட ஹோம்லேண்டு, அவங்களோட பீப்புள், அவங்களுடைய பொட்டன்ஷியல், அவங்களுடைய ஐடென்டிட்டிஸ், இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டுவாலு, TUVALU, டுவாலு அப்படின்ற ஒரு பெவிலியனுக்கு வந்திருக்கோம். சவுத் பெசிஃபிக். இவங்க வந்து வேர்ல்டில் வந்து ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி, 4th ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி இந்த டுவாலு தான். ஸோ சவுத் பசிபிக்கில் இருக்குது. ட்ராபிக்கல் ஃபார்ம் ஃபிங்கர் பீச்சஸ் இங்கே ரொம்ப அதிகம். இவங்க வந்து டுவாலுவான்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்க. டுவாலுவான் அண்ட் பாலினேஷியன் அவங்க. ஸோ அவங்கள பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். எல்லா பெவிலியன் பார்த்தாச்சு. சுவிட்சர்லாண்ட்லேருந்து சைனா, எஜிப்த் அந்த வழியாக வந்து இப்போ நம்ம விசிட்டர் சென்டர் 2க்கு போயிட்டுருக்கோம். என்ன கொஞ்சம் நடக்க வேண்டியதாக இருக்குது, பட் இட்ஸ் ஓகே, ஒர்த் டு வாட்ச். இப்போ நம்ம சவுதி அரேபியா பெவிலியன்லேருந்து லெஃப்ட் எடுத்து இந்தியன் பெவிலியனுக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். எல்லா பெவிலியனுமே ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, வெயிலும் குறைஞ்சிடுச்சு. ஸோ இந்தியன் பெவிலியனில் போய் பார்க்க போகிறோம். செம்ம க்ரௌடு, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க பசங்களாம். ஃபன் ஆக்டிவிட்டீஸ், அட்வென்ச்சர் ரைட்ஸ், ஃபுட் ஏரியா, எல்லா கண்ட்ரீஸும் வந்திருக்காங்க. புதுசாக இருக்குது. கிட்டத்தட்ட 229 கண்ட்ரிஸ் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. அதை நம்ம கிட்டத்தட்ட என்ன ஒரு 10% தான் பார்த்துருப்போம். பட் சவுதி அரேபியாவோட அந்த பில்டிங் ஸ்டைலே சூப்பராக இருக்குது. அது ஒரு நிமிஷம் அப்படி பாருங்கள். பட் எல்லாருக்கும் நைஸ், செம க்ளீன் அண்ட் நீட்டு, ஹைஜீனிக்கு. ஒருத்தர் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் பார்த்து தான் விடுறாங்க. அதுவும் வேக்சினேஷன் ரிப்போர்ட் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஈவன் டெஸ்ட் ரிப்போர்ட்டை கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. செகண்ட் டோஸ் வேக்சினேஷன் போட்டால் தான் அலோவ் உள்ள. இப்போ நம்ம சவுதி அரேபியா பார்த்தாச்சு. இதனால நம்ம திரும்ப வந்து உள்ள இந்தியாவோட பெவிலியன் தேடிட்டு அலைஞ்சிட்ருக்கோம். ஏன்னா அது ஒரு வேறு இடத்துல போட்டிருக்காங்க. அல்ஃபோர்சன் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இந்தியாவோட பெவிலியன் போட்டிருக்காங்க. துபாய் எக்ஸிபிஷன் சென்டர் எவ்வளோ பெரிய லேண்டுன்றது உள்ளே வந்தால் தான் தெரியுது. வர்றப்ப தயவுசெய்து ஹைட்ரேஷனாக இருக்குங்க. ப்ளஸ் சன் ப்ரொடெக்ஷன் க்ரீம் அதையும் எடுத்துருவாங்க. வெயிலில் கொஞ்சம் தூரம் நடக்கணும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் மேலே. ஸோ காலையிலேருந்து ஈவினிங் வரையும் கொஞ்சம் வெயிலில் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். ஈவினிங்க்கு மேலே நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நல்லா ஒரு சில்லுன்னு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கூலாக கேஷுவலாக நல்லாயிருக்கும். வெயில் பயங்கரமான வெயில். இந்த எக்ஸ்போ நாங்கள் வந்து மறுபடியும் பிளான் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மந்த்து பிளான் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி நான் பண்ணுறேன்.
ஏன்னா இது ஒரு நாள் பத்தாது இந்த விசிட்டிங் பண்ணுறதுக்கு, அவ்வளோ பிளேசஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஃபோர்சன் பார்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். அட்லீஸ்ட் இந்தியாவோடது மட்டும் பார்த்துட்டு போகலான்னு பார்க்குறோம். மற்ற கண்ட்ரிஸ்லாம் பார்த்துட்டு வச்சு. சரி, இவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு தான் இருக்கேன். ஒன்ஸ் இந்தியாவோட பெவிலியன் போனதுக்கப்புறம் உள்ளே இருந்து நான் அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அது வரையும் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி டே முடிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு டே எல்லாமே பார்த்தாச்சு, ஓரளவு கவர் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் கண்ட்ரிஸோட பெவிலியன் பார்த்துருக்கோம். மீதி பெண்டிங் பெவிலியன்லாம் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலான்னு இருக்கோம். பட் கண்டிப்பாக அக்டோபரில் வர முடியாது, நவம்பர் டிசம்பரில் பிளான் பண்ணலான்னு இருக்கோம், வின்டரில். ஸோ செகண்ட் பார்ட் வில் பி மேசிவாக இருக்கும். ஃபஸ்ட் பார்ட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். see you. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.